எங்க ஊர்ல நாங்க எல்லாரும் விசுவாசமா இருக்கோம். ஆண்டவர் தருவார்னு விசுவாசமா இருக்கதை நீங்களே கேளுங்க. நாங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் கர்த்தர் எங்களுக்கு அநேக வசனங்களை பாடல் மூலமாக கதை மூலமாக விளையாட்டுகள் மூலமாக கற்றுத்தாங்க. நாங்கள் உம்முடைய வசனத்திலே இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்னும் அநேக பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேட்டு சொல்றவங்களுக்கு சாக்லேட். 3வது நாள் எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு. ஒரு கேம் விளையாட போறோம். உங்க டீம் பேரு கேர்ள்ஸ் டீம் பேரு டைமண்ட். டைமண்ட்னா வைரம், டைமண்ட். பாய்ஸ் டீம் பேரு கோல்டுனா தங்கம். சரியா? இப்ப டைமண்ட் வின் பண்ண போறீங்களா இல்ல கோல்டு வின் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா? எந்த டீம் வின் பண்றாங்களோ அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட். சரியா? எந்த டீம் வின் பண்றீங்களோ அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட். 2 டீமும் வின் பண்ணாலும் 2 டீமுக்குமே சாக்லேட். யாரு வின் பண்ண போறீங்க? எல்லாருமே வின் பண்ண போறீங்களா? அப்ப சாக்லேட் பத்தாது. சரி, ஓகே. சரி, இப்ப நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப பலூன் வச்சுதான் நம்ம இன்னைக்கு கேம் விளையாட போறோம். பலூன் கேம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாளைக்குமே பலூன் கேம் நிறைய இருக்கு. இதுக்கு பேர் என்னது? பலூன் கிடையாது, பாவம். சரியா? நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? போய் ரேச்சலும் எஸ்ரமும் போய் அந்த பலூன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்த டீம்ல ஒருத்தர் வர போறீங்க, இந்த டீம்ல ஒருத்தர் வர போறீங்க. சரி, இப்ப நீங்க 2 பேர் இருக்கிறீங்க. கோல்டு டீம்ல ஒருத்தரும் டைமண்ட் டீம்ல ஒருத்தரும் நிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? பாவம். சரியா? இப்ப இந்த 2 பலூனை இந்த கையில வச்சுக்கோ. ஒரே கையில வை. நசுக்கிறாத. இப்பயே உடைச்சிடக்கூடாது. சரியா? உடைச்சிடக்கூடாது. எத்தனை பலூன் இருக்கு? 9 பலூன். இந்த கையில 2, அந்த கையில 2, இங்க 1, இங்க 1, வாயில 1, நடுவுல 1 இருக்கு. அதே மாதிரியே அவங்கள்ட்ட இருக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு வகையான பாவம். ஒன்னொன்னும் ஒவ்வொரு பாவம். பாவத்துல இருக்கும்போது ஃப்ரீயா இருக்க முடியுமா நம்மளால? நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பாவத்துல இருக்கிறாங்க. பாவத்துல இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இப்ப இவங்களால நடக்க முடியும். கை காலெல்லாம் ஃப்ரீயா இது பண்ண முடியுமா? முடியாது. வாயில பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு பலூனை வச்சிருக்கோம். பஸ்கெதுன்னு தின்றாதீங்க பலூனை. சரியா? ஸ்நாக்ஸ் தருவோம், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சரியா? இப்ப இவங்களால என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா ஏதாவது வேலை செய்ய முடியுமா? 2 கையிலயும் எல்லாமே பலூன் இருக்கு. உங்களால ஃப்ரீயா இருக்க முடியுதா? இல்ல. ஒரு வசனம் சொன்னா சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? மத்த 2:10 சொல்லு. ஆக்ஷனோட சொல்லணும். சொல்ல முடியாது. ஃப்ரீயா இருக்க முடியாது. காரணம் என்ன? எல்லாம் என்ன இருக்கு? பாவமா இருக்கு. அப்ப பாவத்துல இருந்து விடுதலை ஆனாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஃப்ரீயா எல்லா வேலையும், விடுதலையா எல்லா வேலையுமே செய்ய முடியும். இப்ப இவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, பேச முடியாது. ஆனா இந்த பலூன் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா அவங்க என்ன செய்யலாம்? ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப இவங்கள பாவத்துல இருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். பாவத்திலே இருந்தா அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. அதனால இவங்கள பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கணும். அதை யாருதான் செய்யணும்? நம்ம தான் செய்ய போறோம். இப்ப இவங்களை பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குற வேலைய நம்ம தான் செய்ய போறோம். சரியா? நம்ம எல்லாருடைய பாவத்தையும் விடுதலை ஆக்குறவர் யாரு? ஏசப்பா. இத நான் ஒரு கேம் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? இப்ப இந்த கார்டுல 1, 2, 3, 4ன்னு 4 நம்பர் எழுதி இருக்கிறோம். சரியா? 1, 2, 3, 4 நம்பர்ஸ் 4 எழுதி இருக்கிறோம். இந்த மாதிரி
தவறுன்னு போடுவோம் இல்லையா, பெருக்கல் குறி, அந்த குறி ஒண்ணு போட்டுருங்க. இப்ப இந்த சார்ட்டை வந்து நானு இப்படி வைப்பேன். வைக்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வரணும், வந்து ஒரு சார்ட்டை எடுக்கணும். எடுக்கிறப்ப இப்ப அதுல வந்து என்ன நம்பர் வந்திருக்குது, இப்ப இந்த டீம்ல இந்த நம்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சு 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்ப யாரு எடுத்தாங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும், ஒரு பலூனை உடைக்கணும், ஒரு பலூனை உடைக்கணும். அடுத்து அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வரணும், வந்து ஏதாவது ஒரு சீட்டை நான் கலைச்சு வைப்பேன், ஏதாவது ஒரு சீட்டை எடுக்கணும். எடுக்கிறப்ப 4ன்னு வந்ததுன்னா 4 பலூனை என்ன செய்யணும், உடைக்கணும் அந்த டீம்ல. சரியா? சப்போஸ் ஒருவேளை நீங்க எடுக்கிறப்ப இது வந்துருச்சுன்னா பலூனை உடைக்க கூடாது, போய் உக்காந்துடணும். எந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? 2 தடவை 4 எடுத்து ஒரு தடவை 2 எடுத்தீங்கன்னாலும் சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. ஒண்ணா எடுத்தீங்கன்னா ஏன்னா லேட்டா ஜெயிப்பீங்க. ஆனா அது யார் கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. சரியா? இப்ப இந்த டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரையா நம்ம கூப்பிடலாம். ஃப்ரீயா இருக்க முடியல, ஆரம்பிக்கலாமா? 1 2 3 பியூல வாங்க. ஒவ்வொருத்தரா ஏதாவது ஒரு கார்டு எடுங்க. வெரி குட். 2ஆம் நம்பர் 2 பலூனை ஓட, 2 கையை வச்சு ஓட. இன்னொரு பலூன் ஓட, இன்னொன்னு ஓட ஓட. வெரி குட். அடுத்து உனக்கு சான்ஸ். வா ஜோயல் வா. எடு, ஏதாவது ஒரு கார்டு எடு. பலூனே இல்ல, பலூனே இல்ல, உட்காரு. அடுத்து டைமண்ட் டீம் வாங்க. டைமண்ட் டீம்ல பலூனே உங்களுக்கு இல்ல, எடு. இல்ல பலூனே இல்ல, உட்காரு. பிரீத்தி வா. 2ஆம் நம்பர் 2 பலூன் உடைச்சிட்டு போங்க. கைய ஃப்ரீயாக்கு. வெடி அழுத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அழுத்து. என் பயமா? இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. சரியா? அசனு நீ வா. இரு அடுத்து 4 தள்ளி உட்காந்து 4 பலூன் தான் உடைக்கணும். 2 3 அத கூட அவள்கிட்ட உட்காரு. பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வரட்டும். பலூனே இல்ல. வெரி குட். இன்னும் 1 தான் இருக்கு. பாப்போம் தங்கமா வைரமான்னு பார்க்க போறோம். வெரி குட். 3 பலூன் உடைங்க. குனிஞ்சு காமியோட. வெரி குட். கைது 2 இதுக்கும் போட்டி, யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறீங்கன்னு. 3 வெரி குட். இல்ல இருக்கும், வரும். கோல்டு டீம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க, கை தட்டுங்க. அவ்வளவுதான், சீக்கிரம் எல்லா பலூனுமே உடஞ்சிருச்சு. சரி, அடுத்து நீ இல்ல, இங்க கேர்ள்ஸ் டீம். பலூனே இல்ல, அவ்வளவுதான். போய் உட்காருங்க. வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. கேம் முடிஞ்சிச்சு, உட்காருங்க. உட்காருங்க. இங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துறியா? இந்த கேம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு கேம் விளையாண்டோம்ல, அது என்ன கேம்னு நான் சொன்னேன், பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை ஆகணும். நம்ம இப்ப கேம் விளையாண்டோம்ல, இந்த கேம்ல என்ன பார்த்தோம், பாவத்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆகணும். சரியா? எல்லாருமே நம்ம பாவம் செஞ்சிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பாவம் செஞ்சிருப்போம். பாவம்னா என்னையா? பாவம்னா என்ன? அடுத்தவங்க பொருளை தெரியாம எடுக்கிறது, அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்களை அடிக்கிறது, பொய் பேசுறது. சரியா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது செய்யறது, வேற புரணி பேசுறது, இதெல்லாம் என்னது, பாவம். சரியா? அந்த பாவத்தெல்லாம் ஏசப்பா என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. அந்த பாவம்லாம் செய்யக்கூடாது. சரியா? பாவம் இல்லாத
பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அததான் ஏசப்பா விரும்புறாரு. சரியா? இப்ப நம்ம உடம்பு சுத்தமாகணும்னா என்ன செய்யறோம், நல்லா சோப்பு போட்டு குளிக்கிறோமா? அது போல நம்முடைய இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், பாவம் இல்லாமல் இருக்கணும். சரியா? அப்பதான் நான் என்ன ஆகும், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும். சரியா? இப்ப நம்ம ஒரே ஒரு சின்ன கதை நம்ம பார்க்க போறோம். ஒரு பெண்ணு ரொம்ப பாவத்துல இருந்தாங்க. சரியா? ரொம்ப பாவத்துல இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பாவம் செய்யறவங்களாதான் இருந்தாங்க. ஆனா அந்த பெண்ணு செஞ்ச பாவத்துக்காக அந்த பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த பாவம் செஞ்சதுக்காக அந்த பெண்ணை என்ன செய்யணுமா, எப்படி கொல்லணும், கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கறதுக்காக அந்த பெண்ணை நடுவுல நிப்பாட்டி எல்லாரும் சுத்தி என்ன செய்யறாங்க, கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன செய்யறாரு, ஏசப்பா நிக்கிறாரு. ஏசப்பா நின்னு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பெண்ணு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டா, அதனால இந்த பெண்ணை நாங்க என்ன செய்ய போறோம், கல்லெறிஞ்சே கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி நின்னவங்க எல்லாம் சொன்னாங்களாம். சொன்னனே ஏசப்பா அதுக்கு சொல்றானா, நீங்க கல்லெறிஞ்சு கொல்றது ரைட்டு, ஆனா இங்க யாரெல்லாம் பாவம் செய்யாம இருக்கிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க, கல்ல அவ மேல எறிங்க. யார் பாவம் இல்லாம இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல அவ மேல கல்லெறிங்கன்னு சொன்னோன்னே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கல்ல அந்த இடத்துலயே போட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெண்ணை யாருமே கல்ல எரியல அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த பெண்ணு மேல கல்ல எரியறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, தகுதியே இல்லை. எல்லாருமே பாவம் செஞ்சவங்களாதான் இருந்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்ம பாவிகளாதான் இருக்கணும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு யாருக்கிட்ட வந்தா மட்டும்தான் முடியும், ஏசப்பா கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணா மட்டும்தான் நம்முடைய பாவத்துல இருந்து என்ன செய்ய முடியும், விடுதலை ஆக முடியும். ஏசப்பா அங்க இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, ஏசப்பா அந்த பெண்ணிட்ட என்ன சொன்னாருன்னா, உன்னைய கல்லெறிய எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களே என்ன எப்படிதான் இருக்கிறாங்க, பாவிகளாதான் இருக்கிறாங்க, பாவம் செஞ்சவங்களாதான் இருக்கிறாங்க. நானும் உன்னை என்ன செய்யறது இல்ல, உனக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, இனிமேல் நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்யறாரு, மன்னிச்சு விட்டுறாரு. இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு தப்பு செய்யறீங்க, தப்பு செஞ்சா உங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. அடிச்சு திட்டிட்டு வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவாங்களா, உங்களுக்கு சோறு போடாம விட்டுருவாங்களா? அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்களா? ஏன், நீங்க யாருடைய பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை. இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன், இது என் மக, எனக்கு வேணும். அவங்க இனிமேலும் இப்படிப்பட்ட பாவத்தையும் தப்பையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக உங்களை என்ன செய்யறாங்க, மன்னிக்கிறாங்களா இல்லையா? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கவங்க யாராவது உங்களை அடிச்சா நீங்க என்ன செய்வீங்க, திரும்பி அடிப்பீங்க. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், இப்படி மத்தவங்கள அடிக்க கூடாது, காரணம் இல்லாம அடிக்க கூடாது, அது பாவம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், மன்னிச்சு அவங்கள விட்டுறணும். அததான் ஏசப்பா என்ன செய்யறாரு, விரும்புறாரு. சரியா? நம்ம பாவத்திலேயே இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, விடுதலையா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அததான் நம்ம அந்த கேம்ஸ் மூலமா பார்த்தோம். அந்த அக்காவும் வச்சிருந்தாங்க, இந்த தம்பி 2 பேருமே வச்சிருந்தாங்களா, பலூன் வச்சிருக்கிறப்ப என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியல. ஆனா எல்லா பலூனையும் உடைச்சோன்னே இப்ப என்ன செய்யறாங்க, நல்லா ஃப்ரீயா கையில லாலிபப்பை எடுத்து வாயில சப்பி சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்க முடியுமா, பலூன் இருந்தப்ப? முடியாது. சரியா? அப்ப நம்ம பாவம் இல்லாம இருந்தோம்னா ஃப்ரீயா என்ன செய்யலாம், விடுதலையா எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும். அப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது காரியத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியாம உங்களுடைய பொருளை எடுத்திருந்தாலும் பரவாயில்ல,
பொய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? பாவம் செய்யக்கூடாது, அதாவது பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மத்தவங்கள அடிக்க கூடாது, மத்தவங்கள திட்டக்கூடாது. இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க. அப்ப இனிமேல் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? இது வரைக்கும் நீங்க நல்ல பிள்ளைங்க தான். இனிமேல் என்ன செய்யணும்? நீங்க இன்னும் அதிகமா நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அததான் ஏசப்பா நமக்கு என்ன செய்யறாரு? கத்து தராரு. இது வரைக்கும் நீ செஞ்ச பாவம் எல்லாம் போதும், இனிமேல என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்யறாரு? நமக்கு கத்து கொடுக்கறாரு. இனிமேல நானு பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். சரியா? பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டீங்களா? இதே போலதான் நீங்க இருக்கணும். வீட்டுக்கு போனாலும் அம்மா அப்பா உங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்க போனீங்களே அங்க உங்களுக்கு என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லி தந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, மத்தவங்கள திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு அங்க சொல்லி தந்தாங்க. இனிமேல் நாங்க நல்ல பிள்ளைகளாக இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? சரியா? இதுதான் இந்த கேம் மூலமா நம்ம கத்துக்கிட்ட ஒரு காரியம். அந்த ஒரு சின்ன கதை சொன்னேன் இல்லையா? எல்லாரும் அந்த பெண்ணை பாவத்துக்காக கல்லெறிஞ்சு கொல்றதுக்காக வந்தாங்க. ஆனா நம்மள படைச்ச ஏசப்பா என்ன செஞ்சாரு? அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாரு. இனிமேல நீயே பாவம் செய்யாத, நான் உன்னைய தண்டிக்கல, நீ கிளம்பி போய் இனிமேல நீ பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? அவங்கள அனுப்பி விட்டாரு. அது போலதான் ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா என்ன செய்வாரு? நம்மளையும் மன்னிப்பாரு, நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்களா? எந்த ஒரு பாவம் செய்யாம நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா?